ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஏசு ஒரு குருடனை குணமாக்குகிற பைபிள் ஸ்டோரியை பார்க்க போகிறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் மத்தேயு 16ஆம் அதிகாரத்திலையும் மார்க்கு 8ஆம் அதிகாரத்திலையும் இருக்கு. ஏசு 4000 ஜனங்களை போஷித்ததுக்கு அப்புறம் அவரோட சீஷருடைய கூட படவுல ஏறி தல்மனூத்தாவின் எல்லைகளில் வர்றார். அப்போ கொஞ்சம் பரிசேயர் வந்து இயேசுவை சோதிக்கும்படி அவருடைய கூட வாக்குவாதம் பண்றாங்க. அவங்க இயேசுவை பார்த்து, வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை நீங்க எங்களுக்கு காண்பிக்க வேண்டும்னு கேக்குறாங்க. உடனே இயேசு அவரோட ஆவியிலே பெருமூச்சு விட்டு அவங்கள பார்த்து, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளம் தேடுறாங்க. யோனா தீர்க்கதரிசியின் அடையாளத்தை தவிர வேறே அடையாளம் இவங்களுக்கு கொடுக்கப்படுவதில்லைன்னு சொல்லி அங்க இருந்து புறப்பட்டு திரும்பவும் படவுல ஏறி அக்கறைக்கு வர்றார். அவங்க படவுல ஏறி புறப்படும் போது சீஷர்கள் அப்பங்களை கொண்டு வர மறந்து போனாங்க. அவங்க கிட்ட ஒரே ஒரு அப்பம் மட்டும் இருந்தது. இயேசு அவரோட சீஷர்களை பார்த்து, நீங்க பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையாய் இருங்கள்னு சொல்றார். அதுக்கு அவரோட சீஷர்கள், நம்ம கிட்ட அப்பங்கள் இல்லாததால இயேசு இப்படி சொல்லுகிறாருன்னு அவங்களோட மனதுக்குள்ளாடி யோசனை பண்ணி கொண்டிருந்தாங்க. இயேசு அவங்களோட மனதை அறிந்து அவங்கள பார்த்து, நீங்க இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீங்களா? இன்னும் உங்களோட இருதயம் கடினமா இருக்கிறதா? உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாதிருக்கிறீர்களா? காதுகள் இருந்தும் கேளாதிருக்கிறீர்களா? நான் 5 அப்பங்களை 5000 பேருக்கு பங்கிட்டப்போ மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தீங்கன்னு கேட்கிறார். அதுக்கு அவரோட சீஷர்கள் 12ன்னு சொல்றாங்க. இயேசு திரும்பவும் அவங்கள பார்த்து, நான் 7 அப்பங்களை 4000 பேருக்கு பங்கிட்டப்போ மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தீங்கன்னு கேட்கிறார். அதுக்கு அவங்க 7ன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க இன்னும் உணராதிருக்கிறது எப்படின்னு கேட்கிறார். இதுக்கப்புறம் அவர் பெத்சாய்தா ஊருக்கு வரார். அப்போ கொஞ்சம் ஜனங்கள் ஒரு குருடனை அவர்கிட்ட கொண்டு வந்து அவரை தொடும்படி இயேசு கிட்ட வேண்டிக் கொள்றாங்க. இயேசு அந்த குருடனுடைய கையை பிடித்து கிராமத்துக்கு வெளியே அழைச்சிட்டு போய் அந்த குருடனுடைய கண்களிலே உமிழ்ந்து அவர் கையை அந்த குருடன் மேல வைத்து, நீ எதையாச்சும் பாக்குறியான்னு கேக்குறார். உடனே அந்த மனிதனும் அவரோட கண்களை ஏறெடுத்து பார்த்து, என்னால இப்ப மனிதர்களை பார்க்க முடியுது, ஆனா நான் நடக்கிற மனுஷரை மரங்களை போல காண்கிறேன்னு சொல்றார். இயேசு திரும்பவும் அவரோட கைகளை அந்த மனிதனுடைய கண்களின் மேல வைத்து அந்த மனிதனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்றார். அப்போ அந்த மனிதன் முழுமையா சுகமடைந்து எல்லாவற்றையும் நல்ல தெளிவா பார்க்கிறார். உடனே இயேசு அந்த மனிதனை பார்த்து, நீ திரும்ப கிராமத்துக்கு போகாமலும் நீ குணமடைந்தது குறித்து கிராமத்துல ஒருவருக்கும் சொல்லாமலும் இருன்னு சொல்லி அந்த மனிதனை வீட்டுக்கு அனுப்பி விடுறார். இயேசு செய்த அற்புதங்களில் இந்த அற்புதம் கொஞ்சம் வித்தியாசமானது. இயேசு இங்க அந்த குருடனை ஒரே தடவையா குணமாக்காம 2 நிலைகளில் குணமாக்குகிறார். இதன் மூலமா இயேசு அவரோட சீஷர்களுக்கும் கூட ஒரு ஆவிக்குரிய பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறார். இயேசுவோட சீஷர்களும் அவரோட அற்புதங்களை எல்லாம் நிறைய வாட்டி பார்த்திருக்காங்க. ஆனா அவங்க எல்லாவற்றையும் பார்த்தும் கூட அவங்களால இயேசு யார் என்கிறத முழுமையா உணர்ந்து கொள்ள முடியல. சீஷர்களுடைய ஆவிக்குரிய கண்களும் மெதுவாக திறந்து கொண்டிருக்கின்றன என்கிறதற்கு இந்த குணமாக்குதல் ஒரு உதாரணமாக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.